Hallelujah. Hallelujah. We greet you all in the name of Jesus. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். We are in the last Sunday of this month. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். We thought that we can come together in the church. நாம் நினைத்தோம் இந்த வாரமாவது நாம் ஒன்றாக ஆலயத்திற்கு வந்து நம் ஒருவரை சந்திப்போம் என்று. But the lockdown has been continued. ஆனால் இந்த ஊரடங்கானது தொடர்ந்து நீட்டிக்கொண்டு இருக்கிறது. As I used to say, it is good to adopt it. அது ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அது நல்லதுதான், ஏனென்றால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Because it is for general purpose. ஏனென்றால் அது ஒரு பொது நோக்கத்திற்காக மட்டுமே இது That அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. the pandemic may not be spread. ஏனென்றால் இந்த கொள்ளை நோயானது அநேக இடத்தில் பரவக்கூடாது என்பதற்காக. So we should obey to the instructions given by the government for the good purpose of us all. ஆகவே நம்முடைய நன்மைக்காக அரசாங்கம் கொடுக்கிற அந்த உத்தரவை நாம் மீறி நடக்காமல் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So in Bible we read, ஆகவே நாம் வேதாகமத்தில் இவ்வாறாக God வாசிக்கிறோம், give what you have to give to God தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் தேவனுக்கு கொடுங்கள், and give what you have to give to the ruler. அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியதை நாம் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். So we need to adopt obedience ஆகவே நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், for our goodness நம்முடைய நன்மைக்காகவும் and be a true Christian. நாம் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. Hallelujah. ஹல்லேலூயா. So God is good to give us this opportunity to come together ஆகவே தேவன் நமக்கு நிச்சயமாகவே இந்த ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். in this online service. இந்த இணைய வழி ஆராதனையின் மூலமாக One door is closed, many doors will be opened. That is the way that Jesus is operating in our life. ஒரு வழி அடையும் போது அநேக வழிகள் திறக்கப்படும். இந்த வார்த்தைக்கு ஏற்பதான் தேவன் நம்முடைய ஜீவியத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So let us be joyful in the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். As you are joining in this, feel the presence of God. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் காணப்பட The வேண்டும். Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So let us join and worship and hear the word of God and get the blessings in our life. ஆகவே நாம் ஒன்றாக இணைந்து தேவனை பாடி அவரை ஆராதித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Stay in this service till the end. ஆகவே இந்த ஆராதனை முடியும் மட்டுமாக நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். Hear that what God wants to tell to you. தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை உங்கள் செவி சாய்த்து கேளுங்கள். Thank the Lord, worship the Lord, தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி அவரை துதியுங்கள். praise the Lord. அவருக்கு மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. அவருக்கு துதியுங்கள். Amen. ஆமென். God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Even this Sunday we are going to sing together and worship the Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நாம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கப் போகிறோம். So we are going to praise God for He has given the goodness in our life. He is the one who cannot be matched with anyone. அவர் யாரோடு கூட ஒப்பிட முடியாதவராய் இருக்கிறார். Hallelujah. So we are going to sing and worship the Lord. You do please join with us. நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். Hallelujah. ஆண்டவர் அடியார் கருளிய அளவில்லா ஆசிகளை நினைத்தே
Hallelujah. Hallelujah. This is the time to worship the Lord. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும்படியான நேரத்துக்குள்ளாக God is வந்திருக்கிறோம். given us a good time to worship Him even in this Sunday too. இந்த Hallelujah. ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட தேவன் நமக்கு அருமையான நேரத்தை அவரை துதிக்கும்படியாக Though we are ஆயத்தப்படுத்தி not able to கொடுத்திருக்கிறார். go to the church and worship Him, தேவனை நாம் சபைக்கு சென்று ஆராதிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டாலும் God has given us the time to gather together and worship Him. தேவன் நமக்கு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த இணையதள வழி ஆராதனை மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். So join with us. ஆகவே எங்களோடு இணைந்திருங்கள். Worship the Lord. தேவனை ஆராதியுங்கள். Give thanks to the Lord. அவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். Praise the Lord. அவருக்கு துதிகளை Get செலுத்துங்கள். the blessing of God. தேவனே நல்லவர். Hallelujah. Hallelujah. Now we are going to worship the Lord. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். Yes, with spirit and in oneness. நம்ம ஒற்றுமையின் ஆவியோடும் பரிசுத்த ஆவியோடும் நாம் ஆராதிக்க போகிறோம். Because He is a holy God. ஏனென்றால் அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். We should worship Him with a holy heart. நம்முடைய பரிசுத்த உள்ளத்தோடு மாத்திரமே நாம் அவரை ஆராதிக்க முடியும். Jesus has cleansed our heart. இயேசு Hallelujah. கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார். By His precious blood. அவருடைய Hallelujah. விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. So ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே என்ற பாடலை பாடி we are going to sing. Lord, we gather here to worship you, O the good Lord. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவர் என்ற பாடலை பாடி நம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவனை பாடி அவரை ஆராதிப்போம். Praise Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Praise you, Jesus. Amen. Hallelujah.
Lord Jesus. We gather here to worship you, Lord. Thank you, Jesus. Amen. Open our mouth and worship the Lord. Oh, Rabba Shamtara Li Rabba. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்போம். உண்மையான உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற நாம். Hallelujah. Rabba Shamtara Li Rabba. Hallelujah. அவரை உள்ளத்தோடு கூட பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஆராதிப்போம். Let us worship the Lord with all our heart and with all our spirit. Hallelujah. Rabba Shamtara Li Rabba. Give thanks to the Lord for He has sustained us in this world. இந்த உலகத்திலே அவர் நம்மை வைத்திருக்கிறபடியினாலே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. வாய்களை தரங்க. வாய்களை தரங்க. ஜெபிங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. We worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you for thy grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for thy provision. உம்முடைய போஷாக்காக கிருபை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Give thanks to the Lord. Hallelujah. யார் கர்த்தாவே எங்களை கைவிட்டாலும் கர்த்தாவே நீர் எங்களை கைவிடாத தேவனப்பா. You will never let us down, O Lord Jesus. Hallelujah. Stotra, stotra. Get into the spirit. வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. He is good. He is good. அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவர். அவர் கரங்கள் நம்மை காக்கிறதா இருக்கிறது. Hallelujah. We have a hands of Jesus which protect us. Hallelujah. By His grace He will protect us. Hallelujah. Rabba Shantara Lirava. Hallelujah. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. Thank you, Lord Jesus.
holding my hand by thy precious hand. Those who believe Jesus, sing along with us. நான் இயேசுவை நம்புவேன் என்று வாய்களை திறந்து உச்சரியுங்கள். Tell to Jesus, yes Lord, we believe you. Yes வண்டையிலே சொல்லுவோம், ஆம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. ஓ ராபா சாந்தராணி ராபா. Lord, we thank you for thy precious hand. He is holding us, O Jesus. உம்முடைய அற்புதமான கரங்கள், அருமையான கரங்கள் எங்களுடைய பிடித்து கொண்டிருக்கிறபடியாலே, எங்களை தாங்கி கொண்டிருக்கிறபடியாலே. ஓ ராபா சாந்தராணி ராபா. Feel it in your heart that the hand of Jesus is holding you before the throne of grace. அங்கே கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய கரங்கள் உன்னை ஏந்திக் கொண்டிருக்கிறது. ஓ ராபா சந்தராணி ராபா. ஓ Jesus, hallelujah, hallelujah. Yes Lord, I believe you. Lord, I believe you, Jesus. Hallelujah. Thou art given the grace for us to believe thee, O Lord. Oh Rabba Shamtarani Rabba. Hallelujah. Thank you, Jesus. I will put my trust upon thee. Ubere nambikkeira vaipen. And my faith will grow. Ennude viswasam ange vritti adaivatha. Oh Rabba Shamtarani Rabba. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Oh Rabba Shamtarani. We thank you for this wonderful time. Speak in our hearts when we hear thy word. Speak in our hearts, O Jesus. Let us meditate on that and worship you and get the blessings manifold. In Jesus' name. Let us be silent for 1 minute. God is going to speak in your heart. ஒரு நிமிஷம் மௌனமாக இருப்போம். கர்த்தருடைய வீட்டில் பேச போகிறார். ஓ ராமா சாந்தராணி. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. So God has given us a very wonderful worship time. நிச்சயமாகவே தேவன் நமக்கு அருமையான ஆராதனை வேலையை கொடுத்தார். I believe you all get into the spirit of God. Hallelujah. நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக Thank the Lord and worship the Lord. தேவனுடைய நாமத்தை ஆராதித்ததற்காக நன்றி. God is really graciously filled us with His Spirit. Hallelujah. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியில் அசைவாட செய்தார். Hallelujah. Hallelujah. So what a blessed people we are. ஆகவே நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் So let us not despair about anything. ஆகவே நாம் எதை குறித்தும் கலக்கமுடையவர்களாய் இருக்கலாம். He is our protector. அவர் நம்மை பாதுகாக்கிறார். We are in the blood of Jesus. நாம் அவருடைய இரத்தத்திற்குள்ளாக And He is இருக்கிறோம். going to lead us. அவர் Hallelujah. நம்மை வழிநடத்தப் போகிறார். Hallelujah. Hallelujah. So stay in the presence of God to hear the word of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Hallelujah. Hallelujah. That is related with the last week preaching. அது கடந்த வார செய்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Become a disciple of Jesus. தேவனுடைய சீஷனாக மாற வேண்டும் என்று. Yes, we have to become the disciples of Jesus. நாம் தேவனுடைய சீஷனாக மாற வேண்டும். Mary sat at the feet of Jesus to hear his teachings. Hallelujah. அன்று மரியாள் தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டாள். And she is obedient to what she heard. அவள் எதை கேட்டாலோ அதை குறித்து அவள் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருந்தாள். And she practiced that in her life. அவளுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தினாள். Hallelujah. Hallelujah. She is the disciple of Jesus. அவள் தேவனுடைய சீஷனாய் மாறிவிட்டாள். Hallelujah. Hallelujah. So let us become the disciple of Jesus. ஆகவே நாம் தேவனுடைய சீஷனாய் மாறுவோம். That is the word for today. இதுதான் இன்றைய வார்த்தை. So let us hear and be blessed. ஆகவே அதை கேட்டு நாம் அனைவரும் ஆசீர்வாதம். Hallelujah. Hallelujah. God is going to bless. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Amen. Amen. கடந்த வாரத்திலே பிரசங்கித்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் வாரம் பிரசங்கம் பண்ணத இந்த வாரம் வந்து கேட்டா என்னங்க ஞாபகம் இருக்கும், 7 நாள் போச்சு அப்படி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு, சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுன்ட்டுன்னு.
ஆனா நல்லா நிச்சயமா கர்த்தாவே இந்த தூது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தோட கேட்டிருந்தீங்கன்னா அது ஞாபகம் இருக்கும். எனிவே ஐ வில் டெல் a little bit to start. அதை குறித்து சுருக்கமாக ஆரம்பத்துக்கு முன்பாக சொல்லுகிறேன். In Luke 10th chapter லூக்கா 10ஆம் அதிகாரம் and John chapter 11 and chapter 12, யோவான் 11ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரமும் we read about Martha, Mary and Lazarus. மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற மூவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். So last week we talked about the heading called the house which Jesus visits and the house where Jesus stays. இயேசு சந்திக்கிற வீடு, இயேசு தங்கி இருக்கிற வீடு என்று பார்த்தோம். We have seen when Jesus will continuously visit the house. House means life. வீடு என்று சொன்னால் ஜீவிதத்தை குறிக்கிறது. இயேசு தொடர்ந்து சந்திக்கிற ஒரு ஜீவிதம். When? எப்பொழுது? And in which life, in which house Jesus could stay. எந்த வீட்டிலே இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார் அல்லது தங்கி இருப்பார். We have seen a little part of it last week. கடந்த வாரத்திலே அதனுடைய சிறு பகுதியை தான் நாம் பார்த்தோம். Which is the house? Which is that house? எந்த அந்த வீடு? The Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, if people welcome Jesus, இயேசுவை யார் ஒருவர் வரவழைக்கிறார்களோ that will be the life, that will be the house where Jesus will stay. யார் இயேசுவை வரவழைக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே, அவர்களுடைய இல்லங்களிலே தான் இயேசு தங்குவார். Do you welcome Jesus? இயேசுவை நீ வரவழைக்கிறாயா? Welcome means not just saying please welcome, please come. இயேசுவே நீர் வாரும் வாரும் என்று சொல்வது மாத்திரம் போதாது. We with all our heart we want somehow Jesus should come to us. நம்முடைய முழு இருதயத்தோடு எப்படியாவது இயேசு என்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பது. We have seen it clearly. நம்ம தெளிவாக போன வாரத்திலே பார்த்தோம். Is your life a life which welcome Jesus? உடைய ஜீவிதம் இயேசுவை அழைக்கிற அல்லது வரவேற்கிற ஜீவிதமாய் இருக்கிறதா? Secondly, we have seen இரண்டாவதாக நாம் பார்த்தோம் in Luke chapter 10 லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே verse 39 to 42. 39 42 முடிய உள்ள We have வசனங்கள். seen the first part of it. அதனுடைய முதல் பகுதியை நாம் பார்த்தோம். When Jesus went to the house of Martha, Mary and Lazarus, மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்களுடைய வீட்டிற்கு இயேசு சென்ற பொழுது Martha prepared special food and gave it to Jesus. மார்த்தாள் இயேசுவுக்கென்று விசேஷ ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி இயேசுவுக்கு கொடுத்தாள். She gave food to Jesus. இயேசுவுக்கு ஆகாரம் கொடுத்தாள். In the same way, அதே வண்ணமாக we need to give something to Jesus. இயேசுவுக்கென்று நாம் என்ன கொடுக்கிறோம்? What do you give to Jesus? இயேசுவுக்கு நீ என்ன கொடுக்கிறாய்? What we can give to Jesus? அல்லது இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும்? Please read it in the Bible. வேதத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். And we clearly seen நாம் தெளிவாக பார்த்தோம். in Micah 6 chapter 6 verse 8. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 1/10 the tithe is the Lord's. 10ல் ஒரு பகுதி கர்த்தருக்கு உரியது, அதாவது தைத்து. So whatever we have with us, 1/10 belongs to God. நமக்கு உள்ளவை எல்லாவற்றிலிருந்தும் 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு உரியது. We need to give that one thing, 1/10 to God because it is His belonging. நாம் நிச்சயமாக அந்த தைத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தைத்தாகிய 10ல் ஒரு பகுதி இயேசுவுக்கு உரியது. And I mentioned நான் ஏற்கனவே சொன்னது போல there are few people who give 1/10 of their earning as a tithe, the Lord's part, to God. அநேகம் பேர் அவர்கள் சம்பாதிக்கிற 10ல் ஒரு பகுதியை, Few people. கொஞ்சம் பேர் அவர்கள் சம்பாதிக்கிற 10ல் ஒரு பகுதியை சரியாக செலுத்துகிறார்கள். We calculated last week. கடந்த வாரத்திலே நான் அதை கணக்கு போட்டு பார்த்தேன். And some people don't give properly the tithe, they give to the Lord. தேவனுக்கென்று அந்த தைத்தை கூட சில பேர் சரியாக கொடுப்பதில்லை. But they give ஆனால் சில special offering. ஆனால் விசேஷ காணிக்கை என்று கொடுக்கிறார்கள். So you give your money ஆகவே உன்னுடைய பணத்தை நீ கொடுக்கிறாய் to God. தேவனுக்கென்று கொடுக்கிறோம். This not only speaks the money, பணத்தை மாத்திரம் அல்ல, it speaks about your time. உன்னுடைய நேரத்தை கொடுக்கிறாயா? Do you give your time?
உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு We have செலுத்துகிறாயா? already seen now. நாம் ஏற்கனவே பார்த்தது போல 1/10 of your time is God's part. உன்னுடைய நேரத்திலும் கூட 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு உரியது. One day on Sunday you are coming here. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் இங்கே வருகிறோம். But what about all other time? மற்ற நேரங்களை குறித்து என்ன? And then we have seen. அதற்கு பின்பு நாம் பார்த்தோம், We have to give ourselves to Jesus. நம்மை நாமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். In our life, 1/10th part belongs to God. நம்முடைய முழு ஜீவிதத்திலேயும் 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு உரியது. How do you give your life, a part, 1/10 of your life to Jesus? உன்னுடைய ஜீவியத்தின் 10ல் ஒரு பகுதியை எப்படி ஆண்டவருக்கு செலுத்துகிறாய்? And then we have seen. அதற்கு பின்பு நாம் We பார்த்தோம், have to give our body to Jesus. நம்முடைய சரீரங்களை இயேசுவுக்கு கொடுக்க How வேண்டும். do you give your body to Jesus? உன்னுடைய சரீரத்தை எப்படி இயேசுவுக்கு கொடுப்பது? So it is important ஆகவே மிக முக்கியமானது that we give our time, our money, our body and our life. ஆகவே இயேசுவுக்கு நம்முடைய பணத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய ஜீவியத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய Money, பணத்தை கொடுக்க வேண்டும், time, நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், life நம்முடைய ஜீவியத்தை and கொடுக்க our வேண்டும், body. நம்முடைய சரீரத்தை கொடுக்க வேண்டும். This is it. Do you do that? நீ அதை செய்கிறாயா? If it is so, then you are the person and your life is the one in which Jesus will come and visit always. அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த ஜீவியத்திலே இயேசு வந்து ஜீவிக்கிறார், வாசமாயிருக்கிறார். Now we are going to the same part. Continue with the same message. இதை தொடர்ந்து சொல்ல போகிறேன். The same word, Luke chapter 10 verse 39 to 42. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39லிருந்து 42 முடிய உள்ள வசனங்கள். Now we are going to see about Mary. மரியாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Mary, what did Mary do மரியாள் என்ன செய்தாள்? when Jesus went to her house? இயேசு மரியாள் வீட்டிற்கு வந்த பொழுது அவள் என்ன செய்தாள்? Mary sat at the feet of Jesus. மரியாள் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து And listen to what Jesus was telling her. இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தார். So first, Mary sat at the feet of Jesus. முதலாவது மரியாள் இயேசுவின் பாதத்தடியில் உட்கார்ந்திருந்தார். Jesus will come into the life, into the house, into the family which sit at his feet. இயேசு வருகிற வீட்டிலே அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுடைய ஜீவித்திலே இயேசு வருகிறார். What is the meaning of sitting at the feet of Jesus? இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பது என்றால் என்ன? She first of all took time to sit at Jesus. ஆகவே முதலாவது அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் நேரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது. Do you take a little time to sit in the presence of God? அதே வண்ணமாக நீயும் நானும் நேரத்தை எடுத்துக்கொண்டு இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறோமா? We become so busy in our life. நம்முடைய ஜீவிதத்திலே ரொம்ப துரிதமாக வேலை செய்கிறோம். Sitting quiet is not so easy. சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றால் முடியாத காரியம். We always speak to Jesus. What is prayer? Speaking. ஜெபம் என்றால் எப்பொழுதும் இயேசுவிடத்திலே பேசிக்கொண்டே ரெண்டு இருப்பது. சேரும் ஜெபத்துல ஒன்னு என்னன்னா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நம்பர் 1. அப்ப என்ன செய்யறேன்னா உன் வாயினால உன்னுடைய ஸ்துதியை செலுத்துற. நல்லது. அடுத்த பாட்டு என்ன செய்யறேன்? என் ஆசீர்வாதம், எங்கள் ஆசீர்வாதம், பிள்ளை ஆசீர்வாதம், மகன் ஆசீர்வாதம், மகள் ஆசீர்வாதம், என் கடன் ஆசீர்வாதம், மனைவி ஆசீர்வாதம், சபை ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் செய்யும். கஷ்டமா இருக்குது, வியாதி இருக்குது, இதுல விடுதலை கொடுக்க வேணும். ஐயா உமக்கு நன்றி சுவாமி, ஆமேன், முடிச்சிடுறோம். இப்படித்தானே ஜெபம் பண்ணிடுறோம். நீ தான் கர்த்தர்கிட்ட பேசிக்கினே இருந்த. இயேசு சுவாமியை சொல்றத கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் அமைதலா உட்கார்ந்து இருந்தியா? Sit at the feet of Jesus means sit listening to Jesus. இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது என்றால் இயேசு சொல்ல கேட்பது. Listen to Jesus. இயேசு சொல்லுகிறதை கேட்பது. We must just give time to Jesus to talk to us. இயேசு நம்மிடத்திலே பேசுவதற்கு அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். And we should be quiet and listening to him.
நாம் சும்மா உட்கார்ந்து இயேசுவை கேட்க வேண்டும். If we do not listen, what will Jesus will do in our life when he comes? இயேசு சொல்லுகிறதை நாம் கேட்காவிட்டால் அவர் நம்முடைய ஜீவிதத்திலே வரும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? There's no use. ஒன்றும் So பிரயோஜனமில்லையே. he is looking for the people who can listen to him, be quiet and let him talk. ஆகவே இயேசு யார் அவர் பாதத்திலே உட்கார்ந்து இயேசு சொல்லுவதை கவனிக்கிறார்களோ கேட்கிற ஜனங்களை அவர் எதிர்பார்க்கிறார். It is not easy to be quiet. சும்மா இருக்க வேண்டும் என்றால் அது சுலபமான காரியம் அல்ல. கேட்கிறதுன்னா விண்ணப்பம்னா நம்ம பேசிக்கினே இருக்கிறோம். இது சுலபம். அரை மணி நேரம் கூட பேசலாம், 5 நிமிஷம் பேசலாம், 5-10 நிமிஷம் பேசலாம், அரை மணி நேரம் கூட பேசலாம். ஆனா 5 நிமிஷம் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா உட்கார்ந்து பாருங்க. கர்த்தருடைய பிரசனத்துல ஸ்தோத்திரம் மத்தியில சொல்லுவேன், அது டிஸ்டர்ப் ஆகி போச்சு. அது கூட இல்ல, கர்த்தர் பேசும்போது யாருன்னா ஒருத்தர் பேசும்போது மத்தியில ஆமா ஐயா நான் கூட அப்படின்னு சொன்னா பேசுறவங்க என்ன செய்வாங்க? 2 பேரும் ஒன்னா பேச முடியுமா? ஒருத்தர் தான் பேசணும், ஒருத்தர் கேட்கணும், ஒருத்தர் பேசணும். 2 பேருமே ஒன்னா பேசுற வேலை தான் நம்ம பண்ற வேலை. 2 நிமிஷம் சும்மா இருக்க முடியாது தெரியுமா? நீங்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணணும், கர்த்தர் பேசுறதுக்கு நான் கேட்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சும்மா இருந்து பாருங்க. ஊர்ல இருக்கிற யோசனை எல்லாம் வரும். அப்பதான் சும்மா இருக்கணும்னு மௌனமா அப்படி உட்கார்ந்து ஐயோ நான் இது செய்ய மறந்துட்டேனே, நான் வீட்டுக்கு போனோம்னா இப்படி செய்யணுமே, நான் வேலைக்கு போன இதை பற்றி பார்க்கணுமே, இந்த காசு இதுக்கு கொடுக்கணுமே, எதனா ஒண்ணு வந்துடும், அவங்கள பார்க்கணுமே, நானு எதனா செய்ய வேண்டியது. அங்க புது பிளான் வந்துனே இருக்கும். கஷ்டம் ரொம்ப இருக்குது, இந்த காசுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த வியாதி இன்னும் போவே இல்லையா, அங்க ஜெபம் பண்ணாங்க மறுபடியும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. எதனா உன் தலையில நோண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், தலையில ஓடிட்டே இருக்கும். சும்மா இருக்க முடியாது. ஆனா யாரு சும்மா அவங்க பேசுறத நிறுத்தி இயேசு பேசுறத கேட்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் இயேசு போவார். ஏன்னா பேச விடுறாங்க. நீ தான் பேச விட மாட்டேன்றிய, நான் தான் பேச விட மாட்டேன், நானே பேச ஆரம்பிக்கிறேன். கத்துக்கணும். நம்ம பேசுறத நிறுத்தி இயேசு பேசுறத கேட்க அவருக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். So Jesus will come into the life where people listen to him. இயேசுவை யார் அவர் பேச கேட்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே இயேசு வருகிறார். Jesus always speaks. Do you know that? இயேசு எப்பொழுதும் பேசுவார். He speaks to all his children. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இயேசு எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். He wants to speak to everybody. ஒவ்வொருத்தரோடும் இயேசு பேச விரும்புகிறார். Yes, now Jesus is speaking, but he is speaking through me. இயேசு இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்திலே என்னுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் பேசுகிறார். When you hear Jesus speaking, it is through man. இயேசு பேச வேண்டும் என்றால் அவர் மனிதன் மூலமாக பேசுகிறார். There is one way. அது ஒரு வழி. But he is speaking through a man. ஒரு மனுஷர் மூலமாக பேசுகிறார். But Jesus want to speak direct to you. அடுத்தபடியாக இயேசு நேரடியாக உன்னிடத்திலே பேசுகிறார். I am speaking to your ears. உடைய காதுகளுக்கு நான் சொல்லுகிறேன். Of course it goes into your heart. அதை நீ கேட்டு உன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறாய். But Jesus can always speaks into our hearts. இயேசு பேசும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தோடு பேசுகிறார். அதுதாங்க எனக்கு தெரியலங்க எப்படி கேட்கிறதுன்னு. இருதயத்துல எப்படி கேட்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இருதயத்துல கேட்கறதுனா இருதயத்துல தான் கர்த்தர் பேசுவார். That is the privilege of God's children. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். As much time as you sit at the feet of Jesus, you will learn to listen the voice of God in your heart. எவ்வளவு நேரமாய் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை கேட்கிறையோ அவ்வளவு நேரம் இயேசு உன்னுடைய இருதயத்தோடு பேசுகிறார். மணிக்கணக்கம் எல்லாருக்கும் சில பேருக்கு ரொம்ப இது. நான் உபவாசம் ஒரு நாள் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்தேங்க. நான் 40 நாள் உபவாசம் இருந்தேங்க. சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த 40 நாள் என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? 40 நாள்ல எந்த 40 மணி நேரத்துல ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரு? நேரம் கணக்கு இல்ல. உட்கார்றியா? how do you sit at the feet of Jesus? இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறாயா? Do you listen to the voice of Jesus? இயேசுனுடைய சத்தத்தை நீ கேட்கிறாயா? So when you give time to Jesus, இயேசுவுக்கு நேரத்தை நீ செலுத்தும் பொழுது, by sitting in his presence, அவருடைய பிரசன்னத்திலே நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது, Jesus will speak and make you to know and make you to hear
clearly his voice. இயேசு தன்னை உனக்கு வெளிப்படுத்துகிறார், தெளிவாக அவருடைய சத்தத்தை கேட்க செய்கிறார். தேவனுடைய பிள்ளைங்க எல்லாம் இருதயத்துல கர்த்தருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்கிறாங்க. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்லாக்கியமா இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வளரணும், கர்த்தருக்கு நேரம் கொடுக்கணும், அவருடைய பாதத்துல உட்கார. So it is our time ஆகவே நமக்கு நேரமா இருக்கிறது to hear the voice of Jesus in our hearts. இயேசுவுடைய சத்தத்தை நம்முடைய காதுகளிலே கேட்க As வேண்டும். much as we hear the voice of Jesus in our hearts, எவ்வளவுக்கு எவ்வளவா இயேசுடைய சத்தத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் we கேட்கிறோமோ will be thrilled with our Jesus. இயேசுவோடு நாம் சுவாரஸ்யமாய் இருக்க There முடியும். will be a tremendous joy coming into our hearts. நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். So Mary sat at the feet of Jesus. ஆகவே இந்த மரியாள் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். And if Mary sat at the feet of Jesus, இயேசுனுடைய பாதத்தருகே மரியாள் உட்கார்ந்திருந்தாள் என்றால் it is also means அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் she became a disciple. இயேசுவுக்கு சீஷராய் மாறுவது. So to make a disciple, Jesus wants us to sit at his feet. நாம் இயேசுவுக்கு சீஷர்களாய் மாற வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தருகே நாம் உட்கார்ந்திருப்பது அவசியம். When you read the Bible, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது the Bible when it does not say வேதம் இப்படி சொல்லவில்லை, go and make saved people, go and make born again people. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பாருங்கள், உருவாக்குங்கள், அல்லது ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை உருவாக்குங்கள், மனம் திரும்பின ஜனங்களை உருவாக்குங்கள் சொல்லல. நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, நீ மறுபடியுமாய் பிறக்க வேணும் அப்படின்னு நேரடியா சொல்லி இருக்குது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நேரடியா சொன்னது என்னன்னு சொன்னா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அகேல the first group, we are all born again people. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். And within the born again people, அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே God has got the disciples. அவர்களுக்குள்ளே சீஷர்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். The command of Jesus to his servants, தம்முடைய வேலைக்காரருக்கு, ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், go and make disciples. நீங்கள் போய் சீஷர்களாய் மாற்றுங்கள். Matthew chapter 28, மத்தேயு 28, I think verse 19, one but the last word says, கடைசிக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. good, சகல ஜாதியையும் சீஷர்கள். சீஷராக்கி. So it is not enough that we are born again. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் மாத்திரம் போதாது, We must become the disciples of Jesus. நாம் இயேசுவுடைய சீஷர்களாய் மாற வேண்டும். That is a great need in the church. இது சபையிலே ஒரு பெரிய தேவையாய் இருக்கிறது. Everybody is happy that they are they are born again, they become the children of God. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுபிறப்படைந்திருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்பது சந்தோஷம். But it's time to become the disciples of Jesus. ஆனால் அது மாத்திரம் போதாது, இயேசுவுடைய சீஷர்களாய் நீங்கள் மாற வேண்டும். If we want to become the disciples of Jesus, நீங்கள் இயேசுவுடைய சீஷர்களாய் மாற வேண்டும் the என்றால் only way is to sit at the feet of Jesus. அதற்கு ஒரே ஒரு வழி உண்டென்றால் இயேசுவுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது. How we will become the disciples of Jesus when we sit at the feet of Jesus? இயேசுவுடைய பாதத்தருகே நாம் உட்கார்ந்திருப்போம் என்றால் எப்படி இயேசுவுடைய சீஷர்களாய் மாற்றப்படுகிறோம்? First of all, முதலாவதாக the disciples are the ones who are trained by Jesus. சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவால் பயிற்றுவிக்கப்பட்ட ஜனங்கள். Jesus will train us. இயேசு நம்மை பயிற்சிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். Our training comes from the Lord Jesus. நம்முடைய பயிற்சி இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. Training to live the life as a child of God. தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்க நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். A training to reach for souls. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். A training to follow Jesus. இயேசுவை பின்பற்ற நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். So Jesus will train you. இயேசு உன்னை பயிற்சிக்குள்ளே கொண்டு வருகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And so Mary was the one who was trained by Jesus as a disciple.
ஆகவே இந்த மரியாள் இயேசுவால் பயிற்றுவிக்கப்பட்டு சீஷராய் மாறுகிறாள். Who will be called as a disciple? யார் சீஷர் என்று சொல்லக்கூடும்? The one who follows the master. எஜமானை பின்பற்றி வருபவனே சீஷன். So disciple means he has got a master. சீஷன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு எஜமான் உண்டு. And this man is following the master. இந்த மனிதன் அந்த எஜமானை பின்பற்றி வருகிறான். That's important. இது மிக முக்கியமானது. So we will make Jesus the master of our life. இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானாய் நாம் மாற்றிக்கொள்வது. What is the meaning of a master? ஒரு எஜமான் என்று சொன்னால் என்ன? A master is the one who controls the people. அந்த எஜமான் மற்றவர்களை தன் கட்டுக்குள்ளே வைக்கிறான். And he guides them. அவர்களை வழி நடத்துகிறான். He goes before them. அவளுக்கு முன்பாக செல்லுகிறான். So we will have Jesus as the one who holds our life. இயேசு நம்முடைய ஜீவியத்தை நடத்துகிறவராய், Holds our life. நம்முடைய ஜீவியத்தை பிடித்துக் கொண்டிருப்பவராய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So Mary sat at the feet of Jesus. ஆகவே மரியாள் இயேசுவுடைய பாதத்தருகே And உட்கார்ந்து she made Jesus as the master. இயேசுவை தன்னுடைய எஜமானாய் மாற்றிக்கொண்டாள். If somebody made Jesus as the master, what did I say? இயேசுவை எஜமானாய் மாற்றினால் நான் என்ன சொன்னேன்? They will follow Jesus. அந்த எஜமான இயேசுவாகிய எஜமானை பின்பற்றுவார்கள். We will take our foot in the footprints of Jesus. நம்முடைய பாதங்கள் அவருடைய பாத அடிச்சுவடியிலே நாம் எடுத்து வைப்போம். Jesus was man on this earth. இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் இருந்த He பொழுது lived a life like you and I. முன்னை போலவும் என்னை போலவும் ஜீவித்தார். He knows how to live life. நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று இயேசுவுக்கு He knows தெரியும். how to live life like me. என்னை போல எப்படி ஜீவிப்பது என்று இயேசுவுக்கு தெரியும். And he knows how to lead life like you. உன்னை போல எப்படி ஜீவிப்பது என்று இயேசுவுக்கு தெரியும். But I don't know how to live like you and you don't know how to live like me. ஆனா உங்களுக்கு தெரியாது நான் எப்படி ஜீவிக்கிறேன் என்று. எனக்கு தெரியாது எப்படி என்ன போல ஜீவிக்கிறது எப்படின்னு. எனக்கு தெரியாது உங்களை போல எப்படி ஜீவிப்பது என்று. உனக்கு தெரியாது என்ன மாதிரி ஜீவிக்கிறது எப்படின்னு. But Jesus knows it. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். And so Jesus goes before us. ஆகவே இயேசு நமக்கு முன்பாக செல்லுகிறார். And we have to follow him. அவரை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். நான் நிறைய காட்டுக்கு போயிருந்தேன் முந்தி காலத்துல இல்ல கொஞ்சம் காலத்துக்கு முன்னால. இப்பதான் போக முடியல என்னால விட்டேன். காட்டுக்கு போனா என்ன தெரியுமா செய்வேன்? ஒத்தடி பாதை இருக்கும். அந்த ஒத்தடி பாதையில மண்ணுல இருக்கும். அந்த ஒத்தடியில முதல்ல போகும்போது தனியா கூட நான் போறது உண்டு. தனியா நான் போகும்போது அங்க அந்த பாதையை நல்லா பார்ப்பேன். அதுல முதல்ல நான் பாக்குறது இந்த பக்மார்க் ஆஃப் a tiger. அங்க அந்த புலியின் கால் தடங்கள், காலடி, கால் தடம் புலி கால் தடம் இருக்கு. நான் எனக்கு நல்லா தெரியும். பார்த்த உடனே சொல்லிடுவேன் இது புலி, இது வந்து நாய் இது அப்படின்னு எனக்கு பார்த்த உடனே தெரியும். அந்த அளவு, அந்த நெய்ல நெகம் அதெல்லாம் அங்க படிஞ்சிருக்கும். முதல்ல போன உடனே பாக்குறது புலி காலடி இருக்குதா அப்படின்ட்டுன்னு. புலி காலடி இருந்துச்சுன்னா ஆஹா இந்த இடத்துல புலி இருக்குது. ரெண்டாவது என்ன தெரியுமா பார்ப்பேன்? ஒரு மனுஷனுடைய காலடி எங்க இருக்குதான்னு பார்ப்பேன். புலி காலடி முக்கியம் இல்லை எனக்கு, மனுஷனுடைய காலடி அங்க இருக்குதான்னு. அது பெரிய காலடியா இருக்கும். ட்ரைபல் பீப்புள் அப்படின்னா மலைவாசிகள் காலடி பெரிய காலா இருக்கும் அவங்களுக்கு. அதனால யாருன்னா காலடி இருக்குதான்ட்டுன்னு. புலி காலடி இருந்து மனுஷன் காலடி இருந்துச்சுன்னா மெதுவா அந்த காலடியை பார்த்துட்டு புலி காலடியை பார்த்துட்டு போக மாட்டேன். அது என்ன திருப்பி பிடிச்சிக்கிச்சுன்னா நான் மனுஷன் காலடியை பார்த்துட்டு அவன் போன வழியாவே போயிருந்திருப்பேன். தைரியம் என்னன்னா புலியும் இருக்குது மனுஷனும் இருக்கிறான், அங்கே சமாளிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா பார்க்கும் போது அங்க புலி காலடி தான் இருந்துச்சு, மனுஷன் காலடி இல்லைன்னு அந்த பக்கமே நிக்க மாட்டேன். உடனே அந்த இடத்த காலி பண்ணி சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிடணும். ஏன்னு சொல்லிட்டு இருந்தா புலிதான் அங்க இருக்குது, மனுஷன் அங்க போறது இல்லை, அப்பனா டேஞ்சரான புலி போல இருக்குது அப்படின்ட்டு மனுஷன் காலடி இல்லாட்டினா போறதே கிடையாது. ஆனா மனுஷன் காலடி இருந்துச்சுன்னா அது புலி டேஞ்சரோ, அது மனுஷனை கிடைக்குதோ யாரை கிடைக்குதோ என்ன கிடைக்குதோ அதை பற்றி கவலை இல்லை. மனுஷன் போறான் நானும் போறேன், அவன் காலடி மேல காலடி போலாம். அதே மாதிரிதான் ஏசாமி கிட்ட அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர், அவருக்கு பின்பாக a disciple is the one who goes behind Jesus. சீஷன் என்று சொல்லும் பொழுது இயேசுவுக்கு பின்னாக செல்லுபவன் சீஷன். Now what is happening? இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி
2 பேரு போய் நடந்து பேசி நடந்துன்னு இருந்தாங்கன்னு பாத்துங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பேசிக்கினே இருந்துட்டு 2 பேரும் ஒன்னா போயினே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து முக்கியமான ஆளை பின்னால விட்டு இவன் பேசுறவன் அவருக்கு முன்னால போக ஆரம்பிச்சிருவான். அவர் சொல்வார், என்னப்பா எனக்கு முன்னாடி நீ போல, என் கூட சேர்ந்து வாப்பா அப்படின்னு சொல்வார். மாதிரி many people try to go before Jesus. அநேகம் பேர் இயேசுவுக்கு முந்தி கொண்டு செல்கிறார்கள், முன்பாக செல்கிறார்கள். In the front of Jesus. இயேசுவுக்கு முன்பாக செல்கிறார்கள். Disciple is the one who goes behind Jesus. ஆனால் சீஷன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு பின்னாக செல்வது. If we go before Jesus, in front of Jesus, இயேசுவுக்கு முன்னால நாம் சென்றோமா, we will go in our own way. நம்முடைய வழி பிரகாரம் நம்ம போவோம். If we go behind Jesus, ஆனால் இயேசுவுக்கு பின்பாக சென்றால் we will go in the way of Jesus. இயேசுடைய வழிகளிலே நாம் செல்ல முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு That's the ஸ்தோத்திரம். reason Jesus said, ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், you must become disciple. நீ எனக்கு சீஷனாய் மாற வேண்டும். So if Mary sat at the feet of Jesus, மரியாள் இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்பாள் என்றால் it says become disciple of Jesus. இயேசுவுக்கு சீஷராய் மாறு என்பதற்கு அர்த்தம், Once when we become the disciples of Jesus, இயேசுவுக்கு சீஷராய் நாம் மாறிவிட்டால், and we follow Jesus, நாம் இயேசுவை பின்பற்ற we ஆரம்பித்து go விட்டால், behind Jesus. We don't do what we want, but we do what Jesus has taught us. நமக்கு சொந்தமான வழிகளிலே செல்லாதபடிக்கு இயேசு என்ன போதிக்கிறாரோ அதன்படி நாம் செல்லுவோம். செய்வோமானால் there is one privilege. அதற்கு ஒரு ஸ்லாக்கியம் உண்டு. What is the privilege? அது என்ன ஸ்லாக்கியம்? Jesus becomes responsible for our life. இயேசு நம்முடைய ஜீவிதத்துக்கு உத்தரவாதமாய் மாறுகிறார். Jesus is responsible. இயேசுவுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம். For everything that happens in our life. நம்முடைய ஜீவிதத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் By sitting at the feet of Jesus, இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்போம் we make என்றால் Jesus responsible for us. நம்முடைய ஜீவிதத்துக்கு இயேசு உத்தரவாதமாய் இருக்கிறார். If Jesus is responsible, இயேசு நமக்கு உத்தரவாதமாய் இருப்பார் what a என்றால் carefree life we can lead. எவ்வளவு ஸ்லாக்கியமான ஒரு வாழ்க்கை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus, for every good thing that happens, Jesus is responsible. ஒவ்வொரு நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் இயேசு உத்தரவாதமாய் இருக்கிறார். And he will make you to enjoy. நீ நன்றாக சுபிட்சமாய் இருக்கும்படியாய் செய்கிறார். Life is not always good. வாழ்க்கை எப்பொழுதும் நன்றாக அமைவதில்லை. Perhaps you may have a very good time. ஒருவேளை சில நல்ல நாட்கள் இருக்கலாம். Good money, good job, good health, good society, good family. நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல குடும்பம் எல்லாம் இருக்கலாம். Everything is good with you. எல்லாம் உன்னோடு நன்றாக இருக்கலாம். Yes, Jesus wants to give you a time like that. இயேசு உனக்கு அப்படிப்பட்ட நேரத்தை கொடுக்க விரும்புகிறார். At the same time, அதே சமயத்திலே life has got problems. வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் உண்டு. Without a problem, we cannot live. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. So what can we do when the problem is there? பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்வது? So when you face problems of life, வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது Jesus becomes responsible to solve the problem. இயேசு அதை பொறுப்பேற்று அந்த பிரச்சனைகளை சந்திக்கும்படியாய் அதை சரி செய்கிறார். Because you made Jesus responsible. ஏனென்றால் நீ இயேசுவை உத்தரவாதமாய் வைத்திருக்கிறாய். And you become a disciple of Jesus. ஏனென்றால் நீ இயேசுவுடைய சீஷனாய் மாறி இருக்கிறாய். And so in the midst of troubles, ஆகவே பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே there is a good assurance and joy. ஒரு நல்ல நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. I have got Jesus and he should take care of it. எனக்கு இயேசு உண்டு, இயேசு என்னை பொறுப்பேற்று நடத்துவார். When you got sickness, வியாதிகள் வரும் பொழுது, when you got financial crisis, பண பிரச்சனைகள் வரும் பொழுது, when you have family problems, குடும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது, anything what happens to you, உனக்கு என்ன வந்தாலும் you face a situation in which you have to cry. ஒருவேளை அழும்படியான இடுக்கண்ணா இருந்தாலும் Jesus, you will immediately say, I don't know what I should do, but my Jesus is responsible. நீ உடனே சொல்லுவாய், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனால் இயேசு எனக்கு உத்தரவாதமாய் He இருக்கிறார். will take care of it. அவர் பொறுப்பேற்று நடத்துவார். And immediately a joy will come to you. உடனடியாக உனக்குள்ளே ஒரு சந்தோஷம். So Mary sat at the feet of Jesus. ஆகவே மரியாள் இயேசுவுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். It is our time to sit at the feet of Jesus Christ. நம்முடைய நேரமாய் இருக்கிறது, நாமும் இயேசுவுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருக்க வேண்டும். Today I'm going to stop with this second part.
ஆகவே இந்த இரண்டாவது பகுதியோடு நான் நிறுத்திவிட போகிறேன். This particular one, Mary sat at the feet of Jesus. ஆகவே இன்றைக்கு தூது என்னவென்றால் மரியாள் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். It is a most important part of our life. நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாய் இருக்கிறது. Listen and remember what I said about sitting at the feet of Jesus. ஆகவே இவ்வளவு நேரமாய் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது என்றால் What did I say? என்ன சொன்னேன்? What does the Bible reveals? அல்லது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Sitting at the feet of Jesus. இயேசுனுடைய பாதத்தருகே நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது spending time with Jesus. அப்படி என்றால் இயேசுவோடு நேரத்தை செலவு செய்வது. In your prayer you keep quiet and let Jesus talk to your heart. நம்முடைய ஜெப நேரத்திலே கொஞ்ச நேரம் அமைதலாய் இருந்து இயேசு நம்முடைய இதயத்தோடு பேசுவதை கேட்க வேண்டும். For that you need practice. அதற்கு பயிற்சி தேவை. Secondly, we have seen இரண்டாவதாக நாம் பார்த்தோம் you should come to a place to hear the voice of Jesus in your heart. நம்முடைய இதயத்திலே இயேசுனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியான நிலைமைக்குள்ளே கடந்து வர வேண்டும். And for that sit at the feet of Jesus. அதற்கு இயேசுனுடைய பாதத்தருகே நீ உட்கார்ந்து இருக்க வேண்டும். Thirdly, we have seen மூன்றாவதாக நாம் பார்த்தோம் if we sit at the feet of Jesus, இயேசுனுடைய பாதத்தருகே நாம் உட்கார்ந்து இருந்தால் we will get the training. அதன் பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். By that training we will become the disciple of Jesus. அப்படி நாம் பயிற்றுவிக்கப்படும் பொழுது இயேசுனுடைய சீஷராய் நாம் மாறுகிறோம். It's not enough that you are a child of God. தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் மாத்திரம் போதாது. But you must become a disciple of Jesus. இயேசுனுடைய சீஷனாய் நீ மாற வேண்டுமே. Thirdly, we have seen மூன்றாவதாக நாம் பார்த்தோம் if we say that we are disciples of Jesus, இயேசுனுடைய சீஷன் என்று நீ சொல்லுவாய் என்றால் Jesus will give us the training to follow him as a master. இயேசு எஜமானாகவும் நாம் அவரை பின்பற்ற அவர் நமக்கு போதிப்பார். Go in the way of Jesus. இயேசுனுடைய வழிகளிலே நாம் தொடர்ந்து கடந்து வரும்படியாய் If we sit at the feet of Jesus, இயேசுனுடைய பாதத்தருகே நீ உட்கார்ந்திருப்பாய் என்றால் Jesus will become our master. இயேசு நம்முடைய எஜமானாய் மாறுவார். He will have our life in his hand. நம்முடைய ஜீவியத்தை அவருடைய கரத்திலே Is வைத்திருக்கிறார். it not wonderful? அது எத்தனை அருமையான We ஜீவிதம். are in the hand of Jesus. நாம் இயேசுனுடைய கரத்திலே இருக்கிறோம். Which devil, which man, which world can attack us? எந்த பிசாசு, எந்த மனிதன், எந்த உலகம் நம்மை தாக்க முடியும்? Then if we sit at the feet of Jesus, நாம் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்போம் என்றால் Jesus becomes responsible for our life. இயேசு நம்முடைய ஜீவியத்துக்கு உத்தரவாதியாய் மாறுகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For all the good things that happens, Jesus is responsible. நமக்கு நடக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் இயேசு பொறுப்பு. For all the bad things, for all the difficult things that happens, Jesus is responsible. எல்லா கடினமான சூழ்நிலையும் எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் கூட இயேசு உத்தரவாதமாய் இருக்கிறார். And there will be a tremendous assurance in our heart. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும். My Jesus will take care. என்னுடைய இயேசு பொறுப்பேற்று நடத்துவார். Because he is responsible. ஏனென்றால் அவர் உத்தரவாதமாய் இருக்கிறார். So these are the wonderful privileges that a child of God can have if he could sit at the feet of Jesus. தேவனுடைய பிள்ளை யாராவட்டும் இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு இருக்கும்படியான ஸ்லாக்கியம் That இது. means sitting at the feet of Jesus, sitting quiet after prayer for a few minutes. இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பது என்றால் ஜெபம் பண்ணி தீர்ந்த பிறகு கொஞ்ச நேரம் அமைதலாக அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பது. I made it very simple. நான் மிக சுலபமாக உங்களுக்கு எடுத்து சொன்னேன். I believe you have understood this. நீ உங்கள் யாவருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். Be a disciple. சீஷனாய் நீ மாற வேண்டும். It's not enough that you are a child of God. Become a disciple. தேவனுடைய பிள்ளையாய் மாறினால் போதாது, தேவனுடைய சீஷனாய் நீ மாற வேண்டும். And we need training. அதற்கு நமக்கு பயிற்சி தேவை. Where can you get the training? எங்கே அந்த பயிற்சி? In the church. சபையில்தான். That's the reason God has got his house of God. அதுதான் தேவனுடைய ஆலயம் என்று தேவன் வைத்திருக்கிறார். So God told his servants ஆகவே தம்முடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொன்னார், to raise, to train the disciples. நீங்கள் அவர்களை சீஷர்களாய் மாற்றுங்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள். And that's the work I'm trying to do.
ஆகவேதான் நான் இங்கே நின்று அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். So let us become the disciples of Jesus. ஆகவே ஒவ்வொருத்தரும் இயேசுனுடைய சீஷராய் நாம் மாற வேண்டுமே. And we are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. ஹalleluya. We really enjoy the service நிச்சயமாகவே நம்ம இந்த ஆராதனையில் மகிழ்ச்சியுள்ளவர்களாய் because காணப்பட்டோம். we feel the presence of God ஏனென்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். and the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் It is உணர்ந்தோம். really an encouraging time for us. அது நிச்சயமாகவே நம்மை ஊக்குவிக்கப்படுத்துகிற நேரமாய் And we இருந்தது. are joyful in the presence of God. நாம் தேவனுடைய Hallelujah. பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. We sang together நாம் ஒன்றாக இணைந்து பாடல்களை பாடினோம். and we heard the voice of God. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். It was brought by our dear departed pastor. அது நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. But it is the plan of God that we have to hear it again on this day. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. That message is continuance to the last week message. இந்த வார்த்தையானது கடந்த வாரத்தின் செய்தியோடு தொடர்பாய் இருக்கிறது. It says become a disciple. அது சொல்லுகிறது நம் தேவனுடைய சீஷனாய் மாற வேண்டும் You என்பது. and me and everyone who follows Jesus will be a disciples to Jesus. நீயும் நானும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சீஷராய் இருக்கிறோம். Our life should be changed to be a disciple life. நம்முடைய வாழ்க்கையானது சீஷர்களின் வாழ்க்கை போல மாறும். When we become disciples, நாம் சீஷனாய் மாறும் பொழுது God is taking control of us. தேவன் நம்மை ஆட்கொள்ளுவார். We will follow the Lord. நாம் அவரை பின்பற்றுவோம். We cannot do what we like. நமக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அவற்றை நாம் செய்ய முடியாது. Only though one who guides us will have the command over our life. யார் நம்மை வழி நடத்துகிறாரோ அவருக்கு தான் நம் வாழ்க்கையின் மேல் ஆதிக்கம் செலுத்த அதிகாரம் உண்டு. Hallelujah. Hallelujah. That's what we heard. அதைதான் நாம் கேட்டோம். Please meditate on that. ஆகவே அந்த வார்த்தையின் மேல் தியானம் உள்ளவர்களாய் இருப்போம். Let us become the disciples of Jesus. இயேசுவின் சீஷர்களாய் நாம் மாறுவோம். We are going to inherit the heaven. நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். Here we are disciples. நாம் தேவனுடைய சீஷர்களாய் இருக்கிறோம். And there we are going to live with him forever and ever and ever as the heirs with Jesus to the Father. அங்கே நம்முடைய பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நித்திய காலமாய் அவரோடு சேர்ந்து ஜீவிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. So meditate on these words. ஆகவே இந்த வார்த்தையை குறித்து தியானம் உள்ளவர்களாய் இருங்கள். Become disciples if you have not been so. நீங்கள் இன்னுமாய் அவனமாக சீஷர்களாக மாறவில்லை என்றால் சீஷத்துக்குள்ளாக மாறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Let us pray. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். Father God, we thank you for this wonderful day of Jesus. அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for thy presence. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. The moving of the Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலுக்காக நன்றி. Lord, we thank you for filling us with that of Jesus. Hallelujah. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் எங்களை அபிஷேகித்ததற்காக நன்றி. Hallelujah. Hallelujah. Thank you, Lord, for giving us a time to worship and praise and thank you, oh Jesus. உம்மை துதிக்கும்படியாகவும் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாகவும் நீர் கொடுத்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for thy word, oh Jesus. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the life of the pastor who brought this word. இந்த வார்த்தையை கொண்டு வந்த உம்முடைய தாசனுடைய ஜீவியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Lord, let us become disciples to thee, O Jesus. இயேசுவே, உம்முடைய சீஷர்களாக எங்களை மாற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. It's by thy grace உம்முடைய கிருபையில் மாத்திரம் and by thy will. உம்முடைய விசுத்தத்தின்படி. Hallelujah. Hallelujah. We surrender ourselves to thee, O Lord. உம்முடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். Lead us. எங்களை வழி நடத்தும். Guide us. எங்களை பாதுகாத்தருளும். Though we are not able to come into the church, எங்களால் சபைக்கு வர முடியவில்லை என்றாலும், but we come together to worship you in thy presence, O Jesus. ஆனாலும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். We thank you for that. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, in this morning, bless the people who join in this service. இயேசுவே, இந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். As well those who are going to see this program in the following days. வருகின்ற நாட்களிலும் இந்த ஒளிபரப்பை காணப்போகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தருளும். Let them get the blessing of Jesus. அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட. Purify their lives. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுத்திகரியும். Hallelujah. Hallelujah. Be with them, O Lord Jesus. அவர்களோடு இரும் இயேசுவே.
Keep away the dangers of this pandemic world. இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்திலும் எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து Give all the provisions according to thy will, O உம்முடைய Jesus. சித்தத்தின்படி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும். Heal the sick in the name of Jesus. வியாதியஸ்தர்களை உம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே நீர் தொட்டு சுகப்படுத்தும். Let thy healing power get into them and quicken their mortal bodies. உம்முடைய சுகமாக்குதலின் வல்லமை அங்கு வியாதியா இருக்கிற ஒவ்வொரு மேலும் புறப்பட்டு அவர்களுடைய வியாதியை முற்றிலுமாய் மாற்றி போட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. We praise and worship you, Lord Jesus. உம்மை ஆராதித்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Above all, எல்லாவற்றிற்கும் மேலாக we know that you are holding our hands. நீர் எங்களை ஆளுகிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We know that you will guide. நீர் வழிநடத்துவீர் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. Guide us, O Lord Jesus. எங்களை வழி நடத்தும். We give all the honor to thee and thine alone. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus Christ and make us worthy to be seen in the kingdom as the disciples of Jesus in this world. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மோடு இருந்து அந்த பரலோக ராஜ்யத்தை காணப்படும்படியாக இந்த உலகத்திலே இயேசுவின் சீஷர்களாய் காணப்படும்படியாக வழி நடத்த கடவது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Now the announcement. இப்பொழுது அறிவிப்பு. For us to hear, அதை நாம் கேட்டு to do, அதன்படி செய்து pray, அதற்காக ஜெபித்து get the blessing தேவனுடைய ஆசீர்வாதத்தை from பெற்றுக்கொள்வோம். the Lord. தேவனிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Before we go to the announcements, நாம் அறிவிப்புக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு முன்பாக there is a marriage ban. ஒரு விவாக அறிக்கை. As the churches are locked down, சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதால் this is the second marriage ban that they are announcing in online. இணைய வழி மூலமாக இது இரண்டாவது விவாக அறிவிப்பை நாங்கள் அறிவிக்கிறோம். The first band girl has already got married and get into the family life. முதலாவதாக அறிவிக்கப்பட்ட விவாக அறிக்கையின் அந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய சித்தத்தின்படி திருமணத்திற்குள்ளாக இணைந்து குடும்ப வாழ்க்கைக்குள் இணைந்தார். Hallelujah. அல்லேலூயா. So God has blessed her தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். and keeping on blessing her தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். as she is useful in the ministry. ஏனென்றால் அந்த சகோதரியானவள் இந்த ஊழியத்திற்கு மிகவும் பெரும் பங்காற்றினார். Hallelujah. அல்லேலூயா. Now let us hear the marriage ban. இப்பொழுது விவாக அறிக்கை. I will read it in Tamil. அதை நம்முடைய தலைமை போதகர் தமிழில் வாசிக்க இருக்கிறார். வருகின்ற முதல் தேதி, அடுத்த மாதம் முதல் தேதி புதன்கிழமை அன்று நமது சபையை சேர்ந்த கே முனிவேல் சம்பூர்ணம் அவர்களின் மகன் எம் வசந்தகுமார் என்கிறவருக்கும் காயலார்மேடு கிராமத்தை சேர்ந்த என் எசேக்கியல் எஸ்தர் என்பவர்களின் மகள் கே சலோமி என்கிற பானுப்பிரியா என்றவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. சபைகள் மூடப்பட்டிருந்ததினாலே நாங்கள் அதை முன்பாக அறிவித்திருந்தோம். இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலமாக அறிவித்துக்கொள்வோம். இது முதலாம், இரண்டாம், மூன்றாம் அறிக்கை. Lord, we thank you for the marriage ban published. ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட இந்த திருமண விவாக அறிக்கை நீர் ஆசீர்வதியும். Lord, we pray for thy grace in that marriage which is going to be held. அந்த திருமணம் நடக்க போகிற அந்த குடும்பத்தாருக்கு உம்முடைய கிருபையும் இரக்கமும் தேவைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Bless both the families. இரண்டு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். Let that marriage take part in thy presence, O Jesus. அந்த திருமணமானது உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். Bless the bride and the bridegroom in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அந்த மணமகனையும் மணமகளையும் நீர் ஆசீர்வதியும். Bless both the families. இரண்டு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். Give all the requirements that is needed at this time. இந்த நேரத்தில் அவர்களுக்கு காணப்படும்படியான எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். Above all, எல்லாவற்றிற்கும் மேலாக
let them grow in thy ways. உம்முடைய வழிகளில் அவர்கள் இன்னுமாய் முன்னேறி வளர்ச்சி அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Now the announcement follows. இப்பொழுது தொடர்ந்து வருகிற அறிவிப்புகளை நாம் கேட்போம். We all are having prayer requests. நாம் எல்லாருக்கும் ஒரு ஜெப விண்ணப்பம் உண்டு. So tell your prayer request. Write your prayer request. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரிவியுங்கள், எங்களுக்கு எழுதுங்கள். We are all praying for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Especially we are praying on Wednesday at VI Mission office where our dear pastor lived. விசேஷமாக ஒவ்வொரு புதன்கிழமை இரவு 10:30 மணி முதல் நீங்கள் தெரிவிக்கின்ற உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்முடைய தலைமை போதகர் வசித்த VI மிஷன் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. Many are taking part in that. அநேகர் அதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். We are praying. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus is answering. இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறவராய் He will இருக்கிறார். give the right answer at the right moment according to his will. அவருடைய சித்தத்தின்படி சரியான பதிலை ஏற்ற நேரத்தில் அவர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். So write to us. எங்களுக்கு எழுதுங்க. Tell us. எங்களுக்கு சொல்லுங்க. We will pray. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We have our email address. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது. Phone. அலைபேசி எண், Mobile. தொலைபேசி எண், And WhatsApp even. வாட்ஸ்அப் எண்ணும் இருக்கிறது. Whatever the means you could. உங்களால் எந்த வழியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியுமோ By that you contact us. அதன் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். Let us all pray. நம் அனைவரும் ஜெபிப்போம். Those who want to join at 10:30 p.m. prayer on Wednesday, please join. யாராகிலும் புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு நடைபெறுகிற ஜெபத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். From the place where you are. நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்கிருந்தே நீங்கள் எங்களுடைய ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். Hallelujah. அல்லேலூயா. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. And one more thing. மீண்டும் ஒரு காரியம். We are always grateful for those who are praying and helping the mission work. நிச்சயமாகவே இந்த VI மிஷன் சபை ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்காகவும் உதவிக்கு கரம் நீட்டுகிறவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். God bless you. தேவன் தாமே உங்களை And ஆசீர்வதிப்பாராக. He is going to bring the blessing in manifold in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வர போகிறார். Hallelujah. அல்லேலூயா. And if anybody wants to contact us, நீங்கள் யாராகிலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் you can contact by the means that you could. உங்களால் எவ்வாறாக தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த வழிகளில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். Amen. ஆமென். And one more thing. மீண்டும் ஒரு காரியம். Our dear departed pastor has written his biography book. நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் அவருடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதியுள்ளார். Buy it, read it and be blessed. அதை வாங்கி படித்து அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். It will be a blessing for your ministry. இந்த ஊழியத்திற்காக நீர் ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாயிருங்கள். And it will be a blessing for your personal life. அது உங்களுடைய சுய ஜீவியத்திற்காகவும் சொந்த ஜீவியத்திலும் அது ஆசீர்வாதமானதாய் காணப்படும். Last week we went to Srikakulam, that is in Andhra Pradesh. கடந்த வாரம் நாங்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாகுளம் என்கிற நம்முடைய கிளை சபையை காண சென்றோம். To dedicate the church. தேவனுடைய சபையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக. And to encourage the people in other branches too. மற்ற கிளைகளிலும் இருக்கிற நம்முடைய விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும்படியாகவும் நாங்கள் அங்கே கடந்த வாரம் சென்றிருந்தோம். Maybe a small clipping will be relayed in the days to come. வருகிற நாட்களில் உங்களுக்கு அதுக்கு பற்றி ஒரு சிறிய குறும் செய்தி அங்கே யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வரும், பாருங்க. Pray for those churches. அந்த சபைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Pray for the workers who are working faithfully. விசுவாசமுள்ள ஜனங்களாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். Lokesh Kumar is in charge of that. லோகேஷ் குமார் என்பவர்தான் அதற்கு பொறுப்பாய் இருக்கிறார். Not only in Andhra Pradesh, in many states the VI mission is having branches of. ஆந்திர தேசத்தில் மாத்திரமல்ல அநேக இடங்களிலும் நம்முடைய VI மிஷன் கிளை சபைகள் உள்ளது. Everywhere the name of Jesus has been lifted up. எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுகிறது. Hallelujah. Hallelujah. And the workers are faithful to do the ministerial work. ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தை மிகுந்த விசுவாசமுள்ள ஊழியமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். So pray for the workers. ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for that ministry. அந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். Pray for the believers in that. அந்த கிளை சபைகளில் உள்ள விசுவாசிகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். And pray for all those who are looking unto Jesus. அது மட்டும் இல்லாமல் தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.